Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ கோர்சஸ் அண்ட் பிடிஎஃப் கோர்சஸ் வந்து நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்டிஎஸ்க்கு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்போவில் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் ப்ளஸ் 45 கிராமர் ரூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், குவிசஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இதில் வந்துட்டு உங்களுக்கு கூப்பன் கோட், இந்த கூப்பன் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா 1000 rupees ரிடக்ஷன் ஆகிட்டு 999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டிக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் சேர்ந்தது தான் இந்த கோர்ஸ். இது பிடிஎஃப் அண்ட் வீடியோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், ஃபிலிம்ஸ் வீடியோ, மெயின்ஸ் வீடியோ எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இருக்குது 1 year வேலிடிட்டிக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம டே 4ல் இருக்கோம். ஓகேவா? டே 4ல் வந்துட்டு என்னன்னா ப்ரெப்போசிஷன் பேஸ்ட் எரர்ஸ். அது என்ன ப்ரெப்போசிஷன் நம்ம பர்டிகுலராக பார்க்குறோம் அப்படின்னா, ஏன் நான் இந்த மாதிரி பர்டிகுலரைஸ்டு டாபிக் நான் கொண்டு வரேன் இந்த கிராமர் சீரீஸில் ஒரு சில டேஸில் இந்த பர்டிகுலரைஸ் டாபிக் ஏன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாமில் இந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வருது. ஓகேவா? கன்ஜங்ஷன், ப்ரெப்போசிஷன், ஆட்ஜெக்டிவ், மெயினாக ஆட்ஜெக்டிவில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நம்ம ரேண்டமாக ஏதோ ஒரு எரர்னு படிக்காம பர்டிகுலராக எதுல இருந்து கேட்குறாங்களோ அதுல இருந்து படிக்கும்போது நமக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும், மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ரெப்போசிஷன் அப்படின்னு நம்ம இப்போ கொஷின் டைரக்டாக பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ஐடியா பார்த்துக்கலாம். ப்ரெப்போசிஷனா என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் ஒரு 5 minutes பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ப்ரெப்போசிஷன் அப்படின்றதுல பேசிக் ப்ரெப்போசிஷன் வந்து கேட்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன் இப்படியும் வந்து கேட்பாங்க. இந்த ரெண்டு பேஸில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பேசிக் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் நார்மலாக இருக்கும் இல்லையா, அட், இன், ஆன், பை, டு, ஃபார், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இன், ஆன், அப்பான், பிலோ, பிஹைண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து பேசிக் ப்ரெப்போசிஷன். அதுவே ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன் அப்படின்னா என்னன்னா, இது இன்னுமே உங்களுக்கு என்ன வரும்னா ஓவர், ரிசைட், ஓகேவா, வித், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா கேட்கறது. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ரூம்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஐ ஆம் இன் த ரூம், இன் த ரூம். ஓகேவா? அதுவே டேபிள் மேல அப்படின்னும் போது ஆன், பார்க் பக்கத்துல அப்படின்னா நியர். ஓகேவா? அதுவே மூமெண்ட்ல இருக்கும்போது பாருங்க, ஐ எம் கோயிங் டு த பார்க், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் த ஆஃபீஸ், ஃப்ரம் மூமெண்ட்ல இருக்கும்போது. அது மாதிரி அப், டவுன். அப் பார்த்தீங்கன்னா ஐ எம் கிளைம்பிங் அப் தி ஸ்டேர்ஸ். அதே மாதிரி டவுன், டவுனுக்கு வரும்போது ஐ எம் வாக்கிங் டவுன் த ஸ்ட்ரீட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவே டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா அட் 5 o'clock, அட் 6 o'clock, அது மாதிரி சொல்லுவோம். அதே டேஸ்க்கு வந்து ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெட்னஸ்டே, அந்த மாதிரி டேஸ்லேயே பார்ட் ஆஃப் த டேக்கு வந்து இன் த மார்னிங், இன் த ஈவினிங். ஓகேவா? அட் நைட், நைட்டுக்கு வந்து அட் தான் சொல்லணும், இன் தான் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பேசிக்கான ப்ரெப்போசிஷன் வந்து கேட்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷனும் கேட்பாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த வேர்டு பக்கத்தில், அதாவது அது ஒரு வேர்பா இருக்கலாம், ஒரு ஆட்ஜெக்டிவா இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இல்லைன்னா இதுக்கு அப்புறம் இந்த ப்ரெப்போசிஷன் மட்டும்தான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ், அதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரெப்போசிஷன், ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் வந்து எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து பேசிக். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, லுக் பக்கத்துல அட்டுங்கிற ப்ரெப்போசிஷன் தான் வரணும். அதே மாதிரி லிசன், லிசன் பக்கத்துல டு தான் வரும். லிசன் டு, லிசனிங் டு, வெயிட் ஃபார், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ சொல்லுவோம்ல. நெக்ஸ்ட் டிபெண்ட் ஆன், டிபெண்ட் ஆன். நெக்ஸ்ட் பிலாங் டு, பிலாங் டு. அதே மாதிரி குட் அட்,
குட் பேட் ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஐ எம் குட் அட் குக்கிங், ஐ எம் பேட் அட் ஸ்விம்மிங், அந்த மாதிரி குட் பேட் எல்லாத்துக்குமே ரெண்டுத்துக்குமே அட் தான். அதே மாதிரி இன்ட்ரஸ்டடுக்கு என்ன ப்ரப்போசிஷன் வரும்னா இன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரவுட் ஆஃப், ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, உன்னை நினைச்சதுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ ப்ரௌட் பக்கத்தில் ஆஃப் வரணும். நெக்ஸ்ட் அஃப்ரைட் ஆஃப், ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ். ஸ்னேக்கை பார்த்தா எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். ஸோ ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் ஸ்னேக்ஸ், அஃப்ரைட் பக்கத்தில் ஆஃப் வரணும். அதே மாதிரி ஒரு சில வேர்டுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரப்போசிஷன் தான் வரணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது இன் ஹோம்னு சொல்லக்கூடாது, அட் ஹோம். ஐ ஆம் அட் ஹோம், இல்லைன்னா ஐ ஆம் ஹோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றது மீன். ஓகேவா? ஆன் டைம், அதே மாதிரி ஆன் டைம்னா எக்ஸாக்டா அந்த டைம்ல. இன் டைம்னா அந்த டைமுக்குள்ள, 5 மணிக்குள்ள அப்படின்றது இன் டைம், அதுக்குள்ள வந்துடும். ஆன் டைம்னா ஷார்ப்பா அந்த டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பை சான்ஸ், அட்லீஸ்ட், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இன்ஃபேக்ட், with pleasure, PLEAUSURE. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இதெல்லாமே தான் ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்றது. அந்த வேர்டுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு அப்புறமோ இந்த ப்ரப்போசிஷன் மட்டும்தான் வரணும். இப்போ நீங்க லுக்கு பக்கத்துல ஃபாரோ இல்லை பையோ போட்டீங்கன்னா அது ராங். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம்ல இந்த ப்ரப்போசிஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி டேஷ்ல உங்களுக்கு கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக்காக தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு ஒரு 15 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதனோட பிடிஎஃப் நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் அதில் சென்ட் பண்ணிடுவேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். ஓகேவா? இந்த 45 டேஸோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க. அட்லீஸ்ட் மொபைல்லையாவது கோ த்ரூ பண்ணுங்க. இந்த 45 டேஸ் கிளாஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பிரிசனர். பிரிசன்னா என்ன? ஜெயிலு. பிரிசனர்னா ஜெயில யார் இருப்பாங்க? கைதிகள் தான் இருப்பாங்க. ஸோ த பிரிசனர் வாஸ் அக்யூஸ்ட் டேஷ் ஸ்டீலிங் ஃப்ரம் ஹிஸ் லேண்ட்லார்ட். The prisoner was accused dash stealing from his landlord. அவங்க லேண்ட்லார்டை ஸ்டீல் பண்ணதுக்காக அக்யூஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அக்யூஸ்ட் பக்கத்துல என்ன வரணும்? ஆக்சுவலி இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அக்யூஸ்ட் ஆஃப் வருமா, ஆன் வருமா, அண்டர் வருமா, டூ வருமா? அக்யூஸ்ட் ஆஃப் சம்திங். இங்க சம்திங்ன்றது என்ன? இங்க ஸ்டீலிங் ஃப்ரம் ஹிஸ் லேண்ட்லார்ட். ஸோ இங்கே அக்யூஸ்டு பக்கத்தில் ஆஃப் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான் வரணும். ஓகேவா? The prisoner was accused of stealing from his landlord. So off is the right answer. On அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு மேலே டைரக்டாக இருக்கும்போது, அண்டர் கீழே இருக்கும்போது, டூ ஃப்ரம் ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸுக்கு அப்படின்னு நம்ம பேசும்போது டூ வரும். ஸோ இங்கே வந்து அக்யூஸ்டு பக்கத்தில் ஆஃப் அப்படின்ற ப்ரப்போசிஷன் தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. She has not written a single word dash 3 years. இது எப்படி இருக்கு? She has not written அப்படின்றது என்ன? இந்த டென்ஸ் எப்படி இருக்கு? Perfect present perfect tense. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க? இந்த மூணு வருஷத்துல அவங்க ஒரு சிங்கிள் வேர்டு, ஒரு வார்த்தை கூட அவங்க வந்து எழுதல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கைஸ்? இந்த பாயிண்ட் பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்ஸ், ஃபார். ஓகேவா? சின்ஸ் அப்படின்றது எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, பாயிண்ட் டைம் எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. சின்ஸ் 1993 சின்ஸ் 1995 சின்ஸ் 2000 சின்ஸ் சைல்ட்ஹுட்டா, குழந்தை பருவத்துல இருந்து, சின்ஸ் ஹர் டீனேஜா, அந்த மாதிரி எப்போல இருந்து, எந்த மொமெண்ட்ல இருந்து, எந்த இயர்ல இருந்து, எந்த மந்த்ல இருந்து, எந்த வீக்ல இருந்து, அந்த மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் போது நம்ம இதை சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா?
அதுவே ஃபார் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைம், இப்படி ஒரு பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு பீரியட்ல முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த சின்ஸ்ன்றது ஒரு பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி ப்ரெசன்ட் மொமெண்ட் வரைக்கும் கண்டினியூ போயிட்டே இருக்கும். ஃபார் அப்படின்றது ஒரு பீரியட்ல ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்கும். இவ்வளவு நாள், இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை வாரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபார் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, she has not written a single word dash 3 years. அதாவது 3 வருஷமா என்ன எப்படி இருக்கு, முடிஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. 1 2 3 3 years. 3 yearsல இந்த 3 வருஷத்துல, ஓகேவா, இந்த 3 வருஷத்துல அவங்க ஒரு சிங்கிள் வேர்ட் கூட எழுதல. அப்படின்னா என்ன வரும்? ஃபார் தான் வரும். ஓகேவா? ஸோ 3 வருஷம் என்ன பண்றாங்க, 1 2 3 இதுக்குள்ள அடக்கிடுறோம். இதுக்கப்புறம் இங்க வரல. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன வரணும்? ஃபார் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த டிஃபரன்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனாலதான் தனி டாபிக்காவே நான் கொண்டு வந்திருக்கேன், ப்ரப்போசிஷன் போட்டு. இதே மாதிரி உங்களுக்கு கன்ஜங்ஷன் வரும், ஆட்ஜெக்டிவ் வரும், இதெல்லாம் திரும்ப 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 இதுல இருந்தே தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, she has not written a single word for 3 years. For 3 years is the right answer. Next பாருங்க, Huda lived dash the southern part of Germany. நான் இங்க வசிக்கிறேன், நான் இங்க வாழ்றேன். இப்போ நான் கோயம்புத்தூர் அப்படின்னா I am living in கோயம்புத்தூர். ஓகேவா? லிவிங், லிவ்டு, I am living, live in, lived in, living in. அது பார்த்து நம்ம வசிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னு தான் இங்க வரும். ஓகேவா? ஆன்னா ஒரு ஆப்ஜெக்ட்க்கு மேல இருக்கும்போது தான் ஆன் வருமா? ஃபார் பர்பஸ் இதுவும் இல்லை, டூவும் இல்லை, இன் இஸ் த ரைட் ஆன்சர். Huda lived in the southern part of Germany. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, there can be precious diamonds and metals dash the surface just below you. அங்க வந்து டைமண்டும் மெட்டல்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டேஷ் த சர்ஃபேஸ் ஜஸ்ட் பிலோ யூ, உனக்கு கீழே இருக்கிற அந்த சர்ஃபேஸ்ல. சர்ஃபேஸ் அப்படின்றது என்ன? சர்ஃபேஸ் ஒரு கீழே சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, வீட்டுல சர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கும் மேல இருக்கு. இதுக்கு மேல என்ன இருக்கு? அந்த டைமண்ட் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன, ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? அஃப்கோர்ஸ் ஆன் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ ஆன் த சர்ஃபேஸ். அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேஸே இருக்கு, ஆன் த சர்ஃபேஸ். ஆன் த சர்ஃபேஸ்னு ஒரு ஃப்ரேஸே இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம்ல, இங்க வந்துச்சுல, இங்க பாருங்க, லிசன் டு, லுக் அட், பை சான்ஸ், அந்த மாதிரி ஆன் த சர்ஃபேஸ். ஓகேவா? There can be precious diamonds and metals on the surface just below you is the right answer. So in வராது, for வராது, to வராது. Next question பாருங்க, the young leaders were divided dash groups according to their abilities. The young learners, leaders இல்ல learners, young learners என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட எபிலிட்டிஸ் தகுந்த மாதிரி குரூப்பா வந்து டிவைட் ஆகியிருக்காங்க. ஓகேவா? சோ டிவைட் பக்கத்துல என்ன வரும்? இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து 2 பார்ட்டா டிவைட் ஆகியிருக்கு, இது வந்து 2 பார்ட்டா டிவைட் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ டிவைடட் பக்கத்துல இன்டு அப்படின்ற ப்ரொபோசிஷன் தான் வரும். ஓகேவா? ஸோ இன் இல்லை, ஆன் இல்லை, ஃபார் இல்லை, இன்டு இஸ் த ரைட் ஆன்சர். The young learners were divided into groups according to their abilities. ஓகேவா? ஸோ இன்டு இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, Elena has been traveling dash yesterday. கைஸ் இங்க பாருங்க, சின்ஸா ஃபாரா நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், என்ன வரும் நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? லைவா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரி, ஓகே பாருங்க, எலினா ஹாஸ் பீன் டிராவலிங் டேஷ் எஸ்டர்டே. எலினா என்ன பண்றா? நேத்துல இருந்து
டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா. இங்க பாருங்க, has been traveling. இது வந்து என்ன? இது ஒரு present perfect continuous tense. ஓகேவா? இது நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஆக்ஷன் ரீசன்ட் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆனது பிரசன்ட் மொமெண்ட் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? நேத்து அவ டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு இப்போ வரைக்கும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இன்னும் அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகல, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஈவன் இந்த அட் த மொமெண்ட். ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரும்? சின்ஸ் வருமா ஃபார் வருமா? அஃப்கோர்ஸ் சின்ஸ் தான் வரும். நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா? சின்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபார் கண்டிப்பா வராது. ஃபார் அப்படின்றது பர்டிகுலர் டைம், அதாவது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், இவ்வளவு நாள் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள், ஒரு நாள் மட்டும் தான் வந்து டிராவல் பண்ணா, 2 நாள் டிராவல் பண்ணா, 1 மாசம் டிராவல் பண்ணா அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இது என்னன்னா நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் அந்த அந்த ஆக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆகாம இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது கண்டினியூஸ், அது என்ன ஆகுது? கண்டினியூ ஆகுது. தட்ஸ் வை here they are using continuous tense. ஓகேவா? still it is continuing. ஸோ அதனால நம்ம since யூஸ் பண்றோம். இங்க ஃபார் வராது, இன்டூ வராது, ஆனும் வராது. எலினா ஹாஸ் been traveling since yesterday. எலினா நேத்துல இருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸ்டில் அந்த மொமெண்ட் அதை சொல்லும் போதும் கூட அவங்க டிராவல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரெசென்ட்லயும் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Her cell phone is different dash and costlier than mine. அவரோட செல்போன் என்னோட செல்போனை விட டிஃப்ரெண்டாவும் காஸ்ட்லியாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாருங்க, டிஃப்ரெண்ட் இருக்கா? டிஃப்ரெண்ட், டிஃப்ரென்ஸ். இதுக்கு பக்கத்துல என்ன ப்ரொபோசிஷன் வரும்? இதுக்கு பக்கத்துல என்ன ப்ரொபோசிஷன் வரும்? டிஃபரன்ஸ் இஸ் a noun, different is an adjective. பட் ஆனா இது ரெண்டுமே வேறுபாடு அப்படின்னு சொல்றதுதான். ஆனா இதுக்கு பக்கத்துல வர ப்ரொபோசிஷன் வேறையா வரும். டிஃப்ரெண்ட் இந்த adjective பக்கத்துல வரும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ரம். அதுவே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வரும்போது பிட்வீன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஓகேவா? ஸோ இங்க வந்து டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டுக்கு ஃப்ரம் தான் வரும். அபவுட் இல்லை, அக்ராஸ் இல்லை, பிசைடும் இல்லை. ஸோ her cell phone is different from இங்க ஒரு வேர்டு வந்திருக்கணும். இது மாதிரி இங்க ஒரு வேர்டு வந்திருக்கணும். ஓகேவா? அப்பதான் இந்த அண்டு வந்து இங்க கனெக்ட் ஆகும். ஸோ ஹிஸ் செல்போன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காஸ்ட்லியர்னா டிஃப்ரெண்ட் பக்கத்துல இங்க நமக்கு ஃப்ரம் தான் வரணும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா பிட்வீன், டிஃப்ரெண்ட் வரும்போது ஃப்ரம். ஸோ இங்க வந்துட்டு ஃப்ரம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சாலமன் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டேஷ் டு த டிக்ஷனரி ஃபார் கிளியரிங் டவுட்ஸ் அபவுட் வேர்ட்ஸ். ஒரு வேர்ட்ஸை வச்சு எந்த டவுட் வந்தாலும் சாலமன் என்ன பண்ணுவாங்க? எதை ரெஃபர் பண்ணுவாங்க? டிக்ஷனரியை தான் ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெஃபர் இங்க பாருங்க, இங்க ரெஃபர் இருக்கு, இங்க த இருக்கு. ஸோ இங்க என்ன வரும்? ரெஃபர்ஸ்ன்றது இந்த இவங்களுக்கு. சாலமன் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டேஷ் டிக்ஷனரி. ஃபார் வருமா, டூ வருமா, அப்புனா மேல அப் வருமா, இன்னுனா உள்ள, இதுவும் வராது. ஃபார் அதுக்காகன்னு வரும், இதுவும் வராது. ரெஃபர்ஸ் டு த டிக்ஷனரி. ரெஃபர்ஸ் டு ப்ரிஃபர் நாலும் ஒண்ணுதான். ஓகேவா?
So Solomon always refers to the dictionary for clearing doubts about words. Okay ma? Next question பாருங்க. The young learners were divided on groups according to their abilities. There's இப்பதான் இந்த கொஸ்டின் பார்த்தோம். ஆமா. ஸோ அகைன் சேம் அதே கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ டிவைடடுக்கு என்ன வரும்? டிவைடடுக்கு ஆன் இல்லை, divided into. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Give yourself a chance to be distracted of bad news. பேட் நியூஸ்ல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நீங்களே சான்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. Give yourself a chance to be distracted of bad news. Distracted பக்கத்துல என்ன preposition வரணும்? Distracted பக்கத்துல ஆஃப் வருது கரெக்டா? டிஸ்ட்ராக்டட்னா என்ன? பேட் நியூஸ்ல இருந்து அந்த அட்டென்ஷன் வந்து இது பண்றது, ட்ரான் அவே. ஓகேவா? அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த இதை வந்து பண்ணாம இருக்கிறது, டிஸ்ட்ராக்ட் பண்றது. ஸோ டிஸ்ட்ராக்ட் அப்படின்னு வரும்போது ஆஃப் வரக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பேட் நியூஸ். ஆஃப் அப்படின்ற ப்ரப்போசிஷன் இங்க ராங். ஓகேவா? ஸோ ஆஃப் இல்லை, இங்க என்ன வரணும்னா ஃப்ரம் பேட் நியூஸ். ஓகேவா? ஸோ கிவ் யோர் செல்ஃப் அ சான்ஸ் டு பி டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பேட் நியூஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. You will never regret this wonderful experience with your life. You will never regret this wonderful experience with your life. Experience பாருங்க. Experience. நம்ம ஜெனரலா சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? சென்டென்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஜெனரலா? I have experience in something சொல்லுவோம் இல்லையா? I have experience in teaching. I have experience in cooking. I have experience in tailoring. இப்படி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். I have experience in traveling. I have experience in public speaking. I have experience in problem solving. இந்த மாதிரி நம்ம ரெஸ்யூம்ல கூட என்ன பண்ணுவோம்? இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதுக்கு பக்கத்துல என்ன ப்ரப்போசிஷன் வரும்? எக்ஸ்பீரியன்ஸ் இன் சம்திங். எக்ஸ்பீரியன்ஸ் இன் சம்திங் அப்படின்றது தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே வித் வராது. எக்ஸ்பீரியன்ஸ் இன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். He was happy because his friends voted in favor to him. He was happy because his friends voted in favor to him. இங்க பாருங்க, in favor to வருமா? in favor of him. இந்த phrase தான் correct. in favor to இல்லை, in favor of. So he was happy because his friends voted in favor of him is the right answer. Okay va? Next question பாருங்க. His cell phone is, ஐயோ அதே question வந்துருச்சா? is different from.
சேம் அதே கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. I don't fancy to go out this evening. I don't fancy. I don't fancy to go out. இங்க ஃபேன்சினா இங்க திங்க், ஃபேன்சினா நீங்க ஃபேன்சியா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஐ டோன்ட் திங்க், ஐ டோன்ட் இமேஜின் இப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் திங்க், ஐ டோன்ட் இமேஜின். ஓகேவா? ஐ டோன்ட் திங்க் டு கோ அவுட் திஸ் ஈவினிங். ஐ டோன்ட் இமேஜின் டு கோ அவுட் திஸ் ஈவினிங். அந்த மாதிரி மீன். ஃபேன்சி அப்படின்றதுக்கு திங்க், இமேஜின் இப்படிலாம் அதுக்கு மீனிங் உண்டு. ஓகேவா? ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது டு கோ அவுட். டு கோ அவுட். ஸோ இப்போ இங்கே என்ன வேர்ட் வரும் அப்படின்றதா மீனிங். டு கோயிங் அவுட் சைடு வருமா, டு பி கோயிங் அவுட் வருமா, கோயிங் அவுட் வருமா? ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க, ஃபேன்சின்னு ஒரு வேர்டு வந்துருச்சு இல்லையா? இப்போ ஐ டோன்ட் இமேஜின் டு கோ அவுட், ஓகே. ஐ டோன்ட் திங்க் டு கோ அவுட், ஓகே. பட் ஐ டோன்ட் ஃபேன்சின்னு ஒரு வேர்டு வந்துருச்சு பாருங்க. இந்த ஃபேன்சி அப்படின்னு ஒரு வேர்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா, இதுக்கு பக்கத்துல ஒரு ஜெரண்ட் வரணும். ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜி, ஐஎன்ஜில முடிய அந்த வேர்ப் வரணும். ஓகேவா? ஐ டோன்ட் ஃபேன்சி டு கோவே வரக்கூடாது. ஐ டோன்ட் ஃபேன்சி கோயிங் அவுட். ஐ டோன்ட் ஃபேன்சி கோயிங் அவுட் திஸ் ஈவினிங். ஓகேவா? ஐ டோன்ட் ஃபேன்சி கோயிங் அவுட் திஸ் ஈவினிங். ஃபேன்சி அப்படின்ற வேர்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? இந்த மாதிரி ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கிற வேர்ப் வரணும். ஓகேவா? ஐ டோன்ட் ஃபேன்சி கோயிங் அவுட் திஸ் ஈவினிங். ஸோ டூக்கு கோயிங் வராது, நோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. டு பி கோயிங் இல்லை, கோயிங் அவுட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Psychology has been defined the scientific study of human physics and behavior. Okay, psychology has been defined the study of human physics and behavior. Okay guys, இதுல எந்த பார்ட்ல எரர் இருக்கும்? Psychology has been, இது singular subject, so singular verb, இது okay. எதை பத்தினா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சைக் அண்ட் பிஹேவியர். இந்த பார்ட்லேயும் எரர் இல்லை, இந்த பார்ட்லேயும் எரர் இல்லை. இங்கே பாருங்க, டிஃபைன்ட் த. எப்போவுமே நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம்ல, இட் இஸ் டிஃபைன். அங்கே ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? டிஃபைன்டுக்கும் தக்கும் இன்பிட்வீனில் ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன வேர்ட்? இங்கே தான் எரர் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வேர்டு? டிஃபைன்டுக்கும் தவுக்கும் இன்பிட்வீனில் ஒரு வேர்டு வரும். அது ஒரு 2 letter வேர்ட். ஒரு 2 letter வேர்ட். அந்த 2 letter வேர்டு என்னன்றதை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஹோம்ஒர்க். ஓகேவா? அது என்ன வேர்டு அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே தான் எரர் இருக்கு. டிஃபைன் பக்கத்தில் ஒரு வேர்ட் வரணும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரப்போசிஷன் வச்சு எக்ஸாம்ஸில் கேட்ட எரர்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வேர்டு பக்கத்தில் இதுதான் வரணும் அப்படின்ற, இந்த வேர்டு முன்னாடி இதுதான் வரணும், இந்த ப்ரப்போசிஷன் தான் வரணும், இந்த ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷனில் தான் நிறைய கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்த்தது நிறைய ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரப்போசிஷன் பேஸ்ட் எரர்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா கைஸ்? சண்டே அன்னைக்கு கிளாஸ் இருக்காது கைஸ். ஓகே, நேற்று நிறைய பேர் வந்து டெலிகிராமில் கேட்டுட்டு இருந்தீங்க. சண்டே அன்னைக்கு லீவு. நான் என்ன சொல்லியிருந்தேன்? அந்த வீக்கில் பார்க்குற பிடிஎஃப் எடுத்து சண்டே அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சு கூட பாருங்க, இல்லைனா அப்படியே மொபைலில் வியூ பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? எவ்ரி சண்டே வந்து கிளாஸ் இருக்காது. ரிமைனிங்ஸ் மண்டே டு சாட்டர்டே வந்து கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து ப்ரப்போசிஷன் பேஸ்ட் எரர்ஸ் பார்த்தாச்சு. நாளைக்கு வெக்காப்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.